என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னோடய சேனலில் அதிகமாக நான் யாருக்காக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் மோஸ்ட்லி ஜான் ஜெபராஜோட ஃபேன்ஸுக்காக. அதாவது இந்த வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொரு ஜான் ஜெபராஜ் ஃபேன்ஸும் தயவு கூர்ந்து இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்திற்கு இந்த சேனலில் ஃபுல்லாக ஜான் ஜெபராஜ் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் சத்தியம் சொல்லப்படும். மற்றவர்களும் நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள். பதிவுகள் எல்லாமே ஜான் ஜெபராஜ் ஃபேன்ஸுக்கும் மற்ற இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்களாக என்னோடய சேனலை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய பெண்கள் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக வந்தார்கள். கிட்டத்தட்ட நான் நிறைய பெண்கள் லிஸ்ட்டெல்லாம் வீடியோவில் வெளியிட்டேன். இப்பொழுது இன்னொரு வயசான அம்மாவும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வருவோம். வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த அம்மாவை நான் உண்மையிலே நான் வாழ்த்துறேன். இந்த அம்மா சரி இப்படி இருக்க இந்த வயசு காலத்துலேயும் சரி கடவுளுக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ பதிவிடுவோமேங்கிற கடவுள் மேலே உள்ள தாகத்தில் அவங்க வீடியோ பதிவிடுறாங்க. அதை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தில் இந்த அம்மாவை பார்க்கும்போது பரிதாபமாகவும் இருக்குது. ஏனென்றால் இப்படி இதே மாதிரி இந்த அம்மா ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்தால் இந்த அம்மா அப்படி நரகத்துக்கு நேராக சென்று விடுவார்கள். அதையும் ஒருவேளை இந்த அம்மா பார்த்தாலும் சரி, மற்ற ஜான் ஜெபராஜ் ஆதரவுகள் யார் பார்த்தாலும் சரி, தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்பி விடுங்க. அதற்காக தான் இன்றைக்கு கிறிஸ்து என் மூலமாக உங்கள் மீது உள்ள அன்பு நிமித்தமாக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக. ஜான் ஜெபராஜ் விடுதலையாகி வந்ததுனால இந்த அம்மாவுக்கு என்ன சந்தோஷங்கிறது புரியல. இந்த அம்மா அவங்களாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி சமூக வலைத்தளத்தில் பேசி அவனுக்காக பேசுகிறது நிமித்தம் அவன் என்ன பண்ண போகிறான்னா, அவன் ஒரு சொகுசு காரில் கள்ளக்காதலியை சுற்றிட்டு போகிறான். அதுக்காக நீங்கள் ஏமா இவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் நான் உங்களுக்கு கேட்கும் ஒரு கேள்வி. இப்படி அவனுக்காக பேசி நீங்களும் ஏன் நரகத்துக்குள்ளே போகணும்? ஆகையால் இந்த வீடியோ ஒரு அந்த அம்மா கேட்டாலும் சரி, தயவு போது நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்க. உங்களுக்கு கடவுளை எதுக்காக அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவனுடைய மகிமையை குறித்து வீடியோவில் பேசுங்க. கிறிஸ்துவ மட்டும் பேசுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றுங்கள். தயவு கூர்ந்து நீங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு.